வேலைக்காரனின் வார்த்தைகளால் சர்வாவுக்கு கோபம் வந்து அப்போது அவனது போன் ஒலித்தது. நம்பரை பார்த்த சர்வா அதிர்ச்சி அடைந்தான். அது துபாய் நம்பர். சர்வா அதை எடுக்காமல் மளிகை லிஸ்டை எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வேகமாக கடைக்கு கிளம்பினான். காய்கறி மார்க்கெட்டில் துபாய் கால் மீண்டும் வந்தது. சர்வா அதை கண்டுகொள்ளாமல் நடந்தான். அப்போது கஜேந்திரன் அவனை வழிமறித்தான். அந்த பகுதியில் கஜேந்திரன் ஒரு லோக்கல் ரவுடி. சர்வா ஒரு அப்பாவியை போல தெரிந்ததால் இன்னும் அதிகமாக அவனை கேலி செய்ய ஆரம்பித்தான். உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ பாட்டு கிடிச்சிட்டு நிக்காம போய்கிட்டே இருக்க. தம்பி, நீ எங்க அண்ணன் கஜேந்திர கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட. இப்ப நீ என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் விலகிச் செல்ல முயற்சித்த போது கஜேந்திரன் அவனை கீழே தள்ளினான். ஏன் இப்படி பண்றீங்க? அட கடவுளே! அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவன் தான் அந்த கோடீஸ்வரம் மனைவியோட வீட்டோட மாப்பிள்ள. அண்ணா, என் தம்பி இவங்க வீட்டுல தான் வேலைக்காரனா இருக்கான். அப்படியா? இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்ட சர்வா தலையை குனிந்து கொண்டு கிளம்ப முயன்றான். ஆனால் கஜேந்திரன் அவன் காலரை பிடித்துச் சொன்னான். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.